1990களின் இறுதியில கடையநல்லூர், ராஜபாளையம், சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி இந்த பகுதிகள்ல புளியங்குடி இது போன்ற பகுதிகள்ல ஜாதிய போராட்டங்கள் அதிக அளவில் நிகழ்ந்தன. அதாவது வன்முறை வெறியாட்டங்கள் நிகழ்ந்தன. பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டன. பள்ளிக்கூடங்கள் கொளுத்தப்பட்டன. 2 சமூகங்களுக்கிடையேயான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது என்றால் அதை மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட போராட்டத்துல நம்முடைய தோழர் மல்லப்பொன்னுவோட மாமனார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற துயர செய்தி எவ்வளவு வேதனை அளித்தது பாருங்க. அப்ப 2 சமூகங்களுக்கிடையே நடக்கப்பட்ட போராட்டத்துல அண்ணாசாமி வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இந்த செய்தி இவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இவர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குழுவுல இணைந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மாமனார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்டவன குடித்து போகிறார். ஆனால் ஒரு சமூகத்திற்கான போராளி சமூக சிந்தனையோடே எப்போதும் செயல்படுகிறார் என்பதற்கான உதாரணம் பதட்டமடையாமல் நிதானமாக சிந்திக்கிறார். அந்த கொலையை குறித்து பெரிதும் அலட்டி கொள்ளாமல் இந்த சமூகத்துல எப்படியாவது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று எண்ணி தொடர்ந்து அந்த முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பேரணிகள்ல பேசுறாரு, பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு, மக்களை ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்கிறார். குன்றங்குடி அடிகளாரோடு இணைந்து இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கான அத்துணை முயற்சிகளையும் மேற்கொண்டு அந்த 2 சமூகங்களுக்கிடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த பெரும் முயற்சி எடுத்தார் என்றால் அது மிகையல்ல. அந்த தென் மாவட்டங்கள்ல ஏற்படுத்தப்பட்ட கலவரம் ஒரு காட்டு தீ போல அன்று பற்றி எரிந்திருக்க கூட செய்திருக்க முடியும். ஏனெனில் இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மாவட்ட செயலாளராகவும் விவசாய சங்கத்துல 25 ஆண்டு காலம் தலைவராகவும் இருந்தக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு வலிமை வாய்ந்த நபராக இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர் சொன்னால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த இடத்துல திரண்டிருப்பாங்க. அவருடைய ஜாதிய இயக்கத்துக்கு எதிராக எப்பேற்பட்ட போராட்டத்தை அவரால் முன்னெடுத்திருக்க முடியும் என்று நினைத்து பார்க்க முடிகிறது அல்லவா? இன்றைய அரசியல் கட்சிகளாக தலைவர்களாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் நம்மளால் எண்ணி பார்க்க முடிகிறதல்ல. ஆனாலும் கூட இது நம்முடைய சமூக பணி என்று எண்ணி அதை இடுத்து அவர் என்ன செய்யறாரு, இந்த சமூக நல்லிணக்க பேரணியிலே கலந்து கொண்டே பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு உரையாற்றி 2 சமூகங்களுக்கிடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மேலும் அண்ணசாமி இறந்ததற்காக கொடுத்த பணத்தை இழப்பீட்டு தொகையை கூட அந்த 2 சமூகங்கள்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அந்த நிதியை பகிர்ந்து கொடுத்து விடுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று நம்மால் உணர முடியும். இது போலவே தஞ்சாவூர்ல நில உடைமைதாரர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தார். இந்த நில உடைமைதாரர்கள் யாருன்னா சாம்பசிவ முதலியார், ஜி.கே. மூப்பனார், பூண்டி வாண்டையார், உக்கடை தேவ, மங்கள முதலியார் இவங்கெல்லாம் பெரும் பிரபுத்துவ முதலாளிகள். 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக போராட்டங்களை எவ்வளவு துணிச்சலாக நடத்தி இருப்பார் பாருங்க. எப்பேற்பட்ட ஆளுமைகள் ஜி.கே. மூப்பனார், பூண்டி பாண்டையார் இவர்களை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம் நடத்துகிறார் என்றால் நல்லக்கண்ணு எப்பேற்பட்ட ஆளுமை என்பதை நம்மால் உணர முடியாமல் இல்லை. தொழிலாளர்களை ஒன்று திரட்டி தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களின் நலன்களுக்காக கூலி உயர்வு வேண்டியும் நேரத்தை குறைக்கச் சொல்லியும் உழுகிறவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொல்லியும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். தொடர்ந்து எப்போதும் போராட்ட களத்திலே இருப்பவராகவே நல்லக்கண்ணு விலகியிருக்கிறார். ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எப்போதும் பிறந்த நாள் கொண்டாடாத தலைவராகவே இருந்திருக்கிறார். ஒரு பிறந்த நாளை திடீரென்று ஏற்பாடு செய்து அந்த பிறந்த நாள் தனக்கே தெரியாமல் பிறந்த நாள் நிகழ்வாக மாற்றப்பட்ட நிகழ்விலே நல்லக்கண்ணு அழைக்கப்பட்டிருந்த போது ஜி.கே. மூப்பனாரை இறங்கி வந்து நல்லக்கண்ணுவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற முயற்சித்திருக்கிறார் என்றால் அங்கு இருந்தவர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு நின்றாரலாம், வியப்படைந்து நின்றாரலாம். எப்பேற்பட்ட தலைவர் நல்லக்கண்ணுவின் காலில் விழுந்து ஆசை வழங்க நிற்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு போனார்களாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு. பாருங்கள், ஜி.கே. மூப்பனாரை எதிர்த்து நில பிரபுத்துவத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்திய நல்லக்கண்ணுவின் காலில் விழுந்து ஆசி பெற நினைக்கிறாரே மூப்பனார். ஏன் தெரியுமா? இவர் தனக்காக போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. இந்த ஏழை எளிய மக்களுக்காக, இந்த சமூகத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்டு பின்தங்கிய மக்களுக்காக எப்போதும் களத்தில் நின்று போராடுகிற ஒரு கள போராளியாக இருந்து கொண்டிருக்கிறாரே இந்த நல்லக்கண்ணு. இவருடைய காலில் நாம் நிச்சயம் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி மூப்பனார் அவர்களை இறங்கி வந்து விழுகிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று நம்மால் உணர முடியாமல் இல்லை. அன்பு தோழர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியுமோ என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தோழர் சிங்காரகேடர் இறந்ததற்காக இரங்கல் செய்தி தெரிவிக்கிறார் நல்லக்கண்ணு. எப்படி தெரியுமா? ஒரு மெழுகுவர்த்தியானது ஒரு இருட்டறையிலே ஏற்றப்படுகிறது.
வெளிச்சத்தை தருவதற்காக. ஆம், அந்த மெழுகுவர்த்தி ஏற்றப்படும் போது வெளிச்சம் உருவாகிறது. அது அதனோடு கரைந்து 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 தன்னையே அழித்து கொண்டு இந்த மெழுகுவர்த்தியானது அந்த அறைக்கு எவ்வாறு வெளிச்சத்தை தருகிறதோ அப்படித்தான் புகழ் மனிதர்கள் தங்களுடைய லட்சியங்களுக்காக தங்களையே அடித்து கொண்டு இந்த சமூகத்தை உயர்வடையச் செய்கிறார்கள். அவர் சொன்ன அந்த இரங்கல் செய்தி இவருக்கும் பொருந்துமல்லவா? லட்சியவாதி எப்படி வாழ்ந்திருக்கிறார்? நல்லக்கண்ணுவின் அருமை மனைவியான ரஞ்சினம் அவர்கள் ஒரு பதிவிலே சொல்வார்கள், 1992 2005 வரை மாநில செயலாளராக பணிபுரிந்தார் நல்லக்கண்ணு. அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெற்று வீட்டிற்கு வந்து விடுவார் என்று நானும் பிள்ளைகளும் நினைத்திருந்தோம். ஆனால் அவர் அந்த பதவியிலே இருந்தவரை கட்டிப்பணி ஆற்றியதை விட பதவியை விட்டு வெளியில் வந்தவுடன் ஓய்வறியா சூரியனாக சுற்றி திரிந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. நான் நினைத்தேன், இந்த கட்சிப்படி இல்லை என்றால் அவர் நோயாளியாக படுத்துறங்கி விடுவார், அவரை தடுக்காதீர், அவர் செல்லட்டும், கட்சிப்படியை தன் உயிர் மூச்சாக செய்யட்டும் என்று சொல்லி நான் அவரை விட்டுவிட்டேன் என்று சொல்வார். எவ்வளவு புரிதல் பாருங்க. ஒரு அருமை மனைவி, காதல் மனைவி. உண்மையாகவே நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய மனைவியை அவ்வளவாக நேசித்தார். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தன்னுடைய மனைவிக்காக தான் எங்கு இருந்தாலும் தன் மனைவியை எப்போதும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராகவே இருந்திருக்கிறார். நல்லக்கண்ணு இறப்பதற்கு சில காலம் முன்பாகவே ரஞ்சிதம் இறந்தார். அந்த செய்தியை கேள்விப்பட்டு துடியாய் பிடித்து போனார் நல்லக்கண்ணு. ரஞ்சிதம் இல்லாத நாட்களை எல்லாம் துயரான நாட்களாகவே நகர்த்தினார் என்றால் அது உண்மை நண்பர்களே. தன்னுடைய காதல் மனைவியை அவ்வளவாய் நேசித்தார். ஒரு கணமும் அவரை சிந்திக்காமல் இருந்ததில்லை என்று பல்வேறு தருணங்களில் நல்லக்கண்ணுவே குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவி தன்னிடத்தில் சட்டை பையில் பணம் இல்லாமல் களப்போராட்டங்களுக்கு செல்லும் போதெல்லாம் தனது மனைவி தன்னுடைய நிலையறிந்து பணத்தை கொடுத்து உதவுவாராம். இன்று இப்படிப்பட்ட மனைவி இருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி தம்முடைய லட்சியத்திற்காக, இந்த சமூக நலனுக்காக தன்னையே கரைத்து கொண்ட ஒரு அப்பழுக்கற்ற ஆத்மாவாக திரு ரஞ்சிதம் அவர்கள் இருந்தார். அதுதான் நல்லக்கண்ணுவிற்கு இவ்வளவு பெரிய முத்வேகத்தை அளித்தது என்று சொன்னால் அது மிகையல்ல தோழர்களே. இருவருமே சமூக வாழ்க்கைக்காக அவரவர் பொறுப்புகளிலே தங்களை கரைத்து கொண்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இப்படி வாழ்ந்து மறைந்த இந்த நல்லக்கண்ணு ஐயா தேர்தலிலே சாதித்தாரா என்று சொன்னால் அதை குறித்துத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அருமை நண்பர்களே, நீங்கள் கேட்கலாம், நல்லக்கண்ணு தேர்தலிலே நின்றாரா என்று. ஆம், நின்றார். இந்த மக்களை நம்பி நின்றார். அம்பா சமுத்திரத்திலே 4வது சட்டமன்ற தேர்தலிலும் 5வது சட்டமன்ற தேர்தலிலும் நின்றார். ஆனால் அங்கு வென்றாரா என்றால் வெல்லவில்லையே. இந்திய காங்கிரஸ் கட்சியால் ஒரு முறையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியால் மறுமுறையும் தோற்கடிக்கப்பட்டு நல்லக்கண்ணு சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியுற்றார் என்ற செய்திதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த மக்களை நம்பி 13வது நாடாளுமன்ற தேர்தலிலே கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியிலே நின்றார். அன்பு தோழர்களே, மெத்த படித்த கூட்டம், தொழிலாளர்கள் நிறைந்த கூட்டம் என்று எந்நேரமும் இந்த மக்களுக்காகவே ஓடோடி உழைத்த அந்த கோளர் நல்லக்கண்ணு தொழிலாளர் வர்க்கமாவது ஜெயிக்க வைத்திருக்க கூடாதாம். 13வது மக்களவை தேர்தலிலே சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து களமாடினார் நல்லக்கண்ணு. எப்படியாவது நம்முடைய தொழிலாளர் வர்க்கம் நம்மை ஜெயிக்க வைத்துவிடும், மக்கள் நம்மை ஜெயிக்க வைப்பார்கள், நாம் எப்போதும் களப்போராளியாக இருந்திருக்கிறோம், இந்த தொழிலாளிகளுக்காக வேலை நேரம் குறைப்பு, சம்பள உயர்வு, படி பாதுகாப்பு, படி கொடை என்றெல்லாம் நாம் போராடி இருக்கிறோமே, எப்போதும் செம்பொடி ஏந்தி இவர்களுக்காக களத்தில் நின்றிருக்கிறோமே, தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோமே, சிறுவாணி ஆற்றுக்காக குரல் கொடுத்திருக்கிறோமே என்றெல்லாம் நினைத்து குலகாங்கிதம் அடைந்து இந்த கோயம்புத்தூர் தொகுதி மக்கள், மக்களவை தொகுதி மக்கள் நம்மை ஜெயிக்க வைத்து விட மாட்டார்களா என்றெண்ணி நிச்சயம் நல்லக்கண்ணு அந்த இடத்திலே நின்றிருப்பார். அவர் எப்போதும் பதவிக்காக ஆசைப்படுபவர் அல்ல. ஆனாலும் இந்த மக்களுக்காக இந்த பதவியை அடைந்து எதையாயிலும் செய்துவிட வேண்டும் என்று எண்ணி நிச்சயம் அந்த இடத்திலே அவர் நின்றார். ஆம் தோழர்களே, ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் வரலாற்றிலே ஒரு பிழை செய்திருக்கிறார்கள் என்றால் அது நல்லக்கண்ணுவின் தோல்வி. அவர்களை தோற்கடித்தது மட்டுமே. இது வரலாறு என்றுமே அவர்களை மன்னிக்காது. அன்பு தோழர்களே, தன் கரங்களா என்றுமே கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எப்போதுமே உழைத்து நின்ற ஒரு களப்போராளியை அவர்கள் இழந்தது துரதிர்ஷ்டம் என்றே நாம் சொல்லுவேன்.
அந்த கோயம்புத்தூர் மக்கள் எப்படி இவரை மறந்து போனார்கள் என்றே தெரியவில்லை. அன்பு தோழர்களே, இவரை தோற்கடித்தது துரதிர்ஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு களப்போராளியை ஏன் அவர்கள் ஜெயிக்க வைக்கவில்லை என்று எனக்கு வேதனையாக இருக்கிறது. இன்றைய காலச் சூழல் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான நிலை எப்படி இருக்கிறது? இன்று கண்ணீர் விடுகிறோம். ஐயா, இவரைப் போல இனிமையான மனிதர் இல்லையே, இவரைப் போல நேர்மையான மனிதர் இல்லையே என்றெல்லாம் வியப்பாய் பேசுகிறோமே. தேர்தலில் அவருக்கு வாக்களித்தோமா? நமக்காக இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நாம் கொண்டு வந்தோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம். தோழர் நல்லக்கண்ணு அம்பாசமுத்திரத்திலே தோற்கடிக்கப்பட்டார். தான் எப்போதெல்லாம் இந்த தொழிலாளிகளின் பத்திரத்திற்காக, விவசாயிகளின் வேதனைக்காக கண்ணீர் சிந்தி போராடி 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 களமாடிய தாள்களுக்கு சொந்தக்காரரான திரு நல்லக்கண்ணு அம்பாசமுத்திரத்திலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தொழிலாளி வர்க்கத்துக்காக, ஒவ்வொரு கம்பெனி முதலாளிகளுக்காக, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக களமாடி களமாடி இந்த தொழிலாளி வர்க்கம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வாதாடிய மனிதரை கோயம்புத்தூர் மக்களும் தோற்கடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வரலாற்று பிழை அல்லவா? அன்பு தோழர்களே, இந்த தேர்தல் இப்படிப்பட்ட ஜனநாயக உடைகளை கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மக்களுக்காக யான் ஒருவர் கண்ணீர் சிந்துகிறார்களோ, இந்த மக்கள் உண்ணகைக்க எவன் ஒருவன் கண்ணீர் சிந்துகிறானோ, இந்த மக்கள் அமைதியாக வாழ எவன் ஒருவன் போராடுகிறானோ, இந்த மக்கள் அமைதியாக தூங்க எவன் ஒருவன் தொடர்ந்து விழித்திருக்கிறானோ அவனே உண்மையான கோளன் என்று சொல்லுவார். நல்லக்கண்ணு அவர்கள் உண்மையான கோளாக இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. எப்போதும் ஏழை எளிய மக்களுக்காகவே களமாடிச் சென்றிருக்கிறார். இவருடைய வாழ்நாள் எல்லாம் 101 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்திருக்கிறார். மாணவ பருவத்திலிருந்து முதிர் பருவம் வரை, மரணமடையும் வரை இந்த சமூகத்திற்காகவே வாழ்ந்து மடிந்த ஒரு தலைவன் முன்னேற்றால் அது நல்லக்கண்ணு அவர்கள்தான். இவர் தனக்கு கொடுத்த தன்னுடைய 80வது பிறந்த நாள் விழாவிலே கட்சி திரட்டி 1 கோடி ரூபாயை தந்திருந்தது. ஆனால் இந்த 1 கோடி ரூபாயும் தன்னுடைய கட்சிக்காகவே வழங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த மகத்தான மனிதரை நாம் என்னவென்று சொல்வது தோழர்களே? இப்படி ஒரு நேர்மையான மனிதரை பார்க்க முடியுமா? அம்பேத்கர் விருது வழங்கி தமிழக அரசானது அம்பேத்கர் விருது வழங்கி கௌரவித்து 1 லட்சம் ரூபாயை அவருக்கு அளிக்கிறது. அந்த 1 லட்சம் ரூபாயை உடனடியாக தனது கட்சிக்கு 50,000 ரூபாயும், தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் வளர்த்து வந்த அந்த விவசாய சமூகத்துக்கு 50,000 ரூபாயையும் தானமாக வழங்கி விடுகிறார். அடுத்ததாக தகைசால் விருது வழங்கி இந்த தமிழரை கௌரவிக்கிறது தமிழக அரசு. அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பொன்முடிப்பை அந்த இடத்திலே வழங்குகிறார் தமிழக முதல்வர். இவர் தன்னுடைய சட்டை பையிலிருந்து 5,000 ரூபாயை எடுத்து அந்த 10 லட்சம் ரூபாயோடு சேர்த்து 10,05,000 ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் நாம் இவரை எப்படி பார்ப்பது? காலமெல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக தன்னலம் கருதாது எப்போதும் ஓடி ஓடி உழைத்த கால்கள் இன்று ஓய்வு கொள்கிறது. அவருடைய தன்னலமற்ற சேவையை எண்ணி அவருக்கு செவ்வணக்கம் என்று செலுத்துகிறோம். இன்றைய அரசியல் சூழலில் இப்படிப்பட்ட நேர்மையான தலைவரை நாம் அடையாளம் கண்டு தேர்ந்தெடுக்க முயற்சி செய்வோம். இப்போது தேர்தல் காலம். அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் வருவார்கள். மக்களுக்காக அவர்கள் இயங்கக்கூடிய தலைவர்களா? தன்னலமற்று இருக்கக்கூடிய தலைவர்களா? எப்போதும் மக்களுக்காக களத்தில் முன்னின்று போராடக்கூடிய தலைவர்களா என்பதை நாம் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். பணத்துக்காக வாக்களிக்க கூடாது, பொருளுக்காக வாக்களிக்க கூடாது, அன்பளிப்புக்காக வாக்களிக்க கூடாது, வெகுமதிகளுக்காக வாக்களிக்க கூடாது. இவர்கள் எப்போதும் களத்தில் நின்று நமக்காக ஓடோடி வருவார்களா? நம் குறைகளை கேட்பார்களா? நம் குறைகளை களையக்கூடிய தலைவர்களாக இருப்பார்களா? ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுக்காக செயல்படக்கூடிய, மக்கள் எளிதில் அணுகக்கூடிய, மக்களுக்காக தன்னலமற்று செயல்படக்கூடிய தலைவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் வாக்களித்து அவர்களை நமது பிரதிநிதிகளாக கொண்டு வருவோம். இது போன்ற வேறொரு தகவலோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற தகவல்களை நீங்க தொடர்ந்துக்கிற ஆலம்லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.